என் பெயர் அப்துல்லா என்று வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி நான் வாக்குவாதம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தூங்கும் முன்பு பெட்டில் அமர்ந்து கொண்டு, ஓ அப்துல்லாவே, நீ இன்னைக்கு நரகவாதியா சொர்க்கவாதியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு நரகவாதியா சொர்க்கவாதியா? சூரியன் உதித்தலிலிருந்து இப்போது நீ தூங்க போற வரைக்கும் நீ நரகத்தின் செயல்பாடுகளை செய்தாயா சொர்க்கத்தின் செயல்பாடுகளை செய்தாயா? இப்படி ஒருத்தன் தன்னைத்தானே நரகவாதியா சொர்க்கவாதியா என்று பரீட்சித்து பார்த்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். அவனுடைய உணர்வுகள் அனைத்தும் இறையச்சத்தின் அடிப்படையாக அமைந்து விடும். சகோதரர்களே, அதை பத்தி டோன்ட் கேர் என்ற வாழ்க்கை வாழ்பவன் மட்டும்தான் நரகத்திற்கென்று விறகாக இந்த உலகத்தில் தெரிகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பேரும் தான் என்னமோ தனக்கு நரகம் படைச்ச மாதிரியே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவாங்கன்றாங்க. உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டு பேரைத்தான் நரகத்துக்கு படைச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளத்துல என்ன செய்வாங்க சொன்னா, ஒரே அழுக, ஒரே பயம், ஒரே சிந்தனை, எதையும் பெரிய அளவுக்கு உலகத்தின் விஷயங்களை. இதுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மன்னர், ஆனாலும் கூட அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நரகம் என் மீது வந்து விழுந்து விடுமோ என்ற ஒரு அபாய கட்டத்தில் ஒரு விளிம்பு நிலை மனிதனாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அந்த ஒரு மனப்பக்குவத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு திக்ரன்னார், நரகத்தின் நினைவை நீ அதிகப்படுத்திக் கொள், நரகத்தின் நினைவை நீ அதிகப்படுத்திக் கொள். உலகத்தில் நீ எந்த நினைவு வச்சாலும் சரி, அந்த நினைவுகள் பொய்த்து போகும், அந்த நினைவுகள் பொலபலத்து போகும். ஆனால் நரகத்தின் நினைவை நீ வைக்கும் போது அது எந்த காலத்திலும் உன்னை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லாது, ஓட வைக்கும், பாவத்தை விட்டும் ஓட வைக்கும், உன் சொற்களை பரிசுத்தப்படுத்தும், உன் சேவி, உன்னுடைய காது கேட்கக்கூடிய செவித்திறனை அது பரிசுத்தப்படுத்தும். என்னென்ன காதில் விழ வேண்டுமோ அதை மட்டுமே நீ அனுமதிப்பாய், என்னென்ன பேச வேண்டுமோ அதையே தான் நீ பேசுவாய், என்னென்ன நினைக்க வேண்டுமோ அதை தான் நீ நினைப்பாய். அந்த அளவுக்கு அந்த நரகத்தின் அந்த நினைவு உன்னை தற்காத்து பாதுகாக்கும். ரசூல் மேலும் சொன்னார்கள், فإن حرها شديد فإن حرها شديد, ஏனென்றால் மக்களே, அந்த நரகத்தின் சூடு இருக்கிறது அல்லவா, உஷ்ணம், அது ரொம்பவும் கடுமையானது. நீ நினைப்பதை போல அல்ல. ஒரு 10 நிமிஷம் வெயிலில், சுட்டரிக்கின்ற வெயிலில் உன்னால் நிற்க முடியாத போது உன் நாடி நரம்பிலும் பற்றி எரிகின்ற நரகத்தை நீ பயந்து கொள். ஏனென்றால் அதனுடைய சூடு ஷதீதுன், ரொம்ப கடுமையானது. மேலும் சொன்னார்கள், அதனுடைய ஆழம் இருக்கிறது அல்லவா, நரகத்தினுடைய அகலம், நரகத்தினுடைய ஆழம், அது பஈதுன், ரொம்ப தூரமானது. உலகத்தில் நீ ஆழமான எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ மரண கிணறுகளை பார்த்திருக்கலாம், எத்தனையோ புதைகுழிகளை பார்த்திருக்கலாம். ஆனால் நீ பார்க்கின்ற அந்த புதைகுழி, நீ பார்க்கின்ற அந்த மரண கிணறு, நீ பார்க்கின்ற அனைத்து அபாயமான ஆழங்களை விட அந்த ஆழம் இருக்கிறது அல்லவா, அது பஈத், ரொம்ப 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 அதிகமானது, தூரமானது என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அதனுடைய சாட்டை இருக்கிறது அல்லவா, அதனுடைய சாட்டை, நரகவாதி ஒவ்வொருவனையும் சித்திரவதை செய்வதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நியமனம் செய்யப்பட்ட, தயார் செய்து வைக்கப்பட்ட அந்த சாட்டை நீ நினைப்பதை போல தோலால் ஆனது அல்ல, அல்லது வேறு வஸ்துக்களால் ஆனது அல்ல. ரசூல் சொல்கிறார்கள், ஹதீதுன், அது முழுக்க முழுக்க இரும்பாலானது, முழுக்க முழுக்க இரும்பாலானது. இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. எவ்வளவு கொடூரம் சகோதரர்களே! ஒரு மனிதனால் மூங்கில் குச்சியால் அடிபட முடியுமா? நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள்லாம் சின்ன வயதுல மூங்கில் குச்சிலே தான் அடிப்பாங்க. ஏதாவது ஒரு வேப்பங்குச்சி எடுத்து வந்து அடிப்பாங்க. அந்த வலியை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு இரும்பு சாட்டையால திரும்ப திரும்ப இடை விடாமல் அடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஒரு மனிதன் பயந்து கொண்டானே, ஆனால் செல்போனில் என்னென்ன பார்க்கப்பட வேண்டுமோ அதை மட்டும் பார்ப்பான். ஒரு மனிதன் இந்த அடியை பயந்து கொண்டானேயானால் தினசரி அவன் நாவு எதை மொழிகிறதோ இல்லையோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் இதா வகாத்தில் வாக்கியா என்ற அல்லாஹ்வின் வேத வசனங்களை கூறிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, பொல்லாங்கான வார்த்தை, புறமான வார்த்தை, பொய்மையான வார்த்தை, ஏமாற்றுகின்ற வார்த்தை, நிஃபாக்கான வார்த்தை,
அசத்தியமான வார்த்தைகள் பிறக்காது சகோதரர்களை ஒரு மனிதனுடைய நாவில்.